இப்ப காலையில கோவை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறப்போ ஒரு செய்தியாளர் என்கிட்ட கேள்வி கேட்டார். என்ன சொன்னாரு? இப்ப இருக்கிற ஜென் ஜீன்னு என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி. அவங்க சமீபத்தில் அவங்களுக்கு என்ன இப்ப டிவியில பாக்குறதுன்னா என்ன, நான் பேசுறதா டிவியில போட போறாங்க. சினிமா என்ன சினிமா ஓடுது, அது எப்படி ஓடுது, டூடு நல்லா ஓடுதா, பைசன் ஓடுதா, மைசன் ஓடுதா, அது ஓடுது இது ஓடுதா, என்ன அதுதான் விவாதம் நடக்குது, அதுதான் செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சினிமா. அவர் ஒரு படத்தை சொல்லி, இந்த படத்துல ஜாதிய அது அடக்குமுறைகள் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குது, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஜாதியே பிடிக்கல, ஜாதியை எப்படி ஒழிக்கணும், எப்படி அழிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஜாதியை யாராலும் அழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும். அது நிச்சயமா நடக்கணும். அது பாட்டாளி மக்கள் கட்சியோட மைய கொள்கை. அது ஒரு ஜாதியை வச்சு இவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, நான் தான் சுப்பீரியர், நீ இன்ஃபீரியர், இந்த மனநிலை போக்கணும். சினிமாவில் போய் ஜாதி ஒழியும், இல்ல மேடையில போயிட்டு ஜாதியற்ற சமுதாயம் பேசினா ஜாதி ஒழியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், ஜாதியை வைத்து வேற்றுமைகள் ஒழியணும். அது என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், அவங்க எல்லாம் படிக்க வைக்கணும், வேலைக்கு கொடுக்கணும். இப்படி தாழ்ந்த ஜாதிகள், அடக்கப்பட்ட ஜாதிகள், ஒடுக்கப்பட்ட ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எல்லாம் முன்னேறணும்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்படி செய்யணும்? இன்னைக்கு உண்மை நிலை தெரியணும். எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது, அப்படி தெரிஞ்சாதானே அதுக்கு தீர்வு உன்னால கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைய பேர் என்னடா அவன் ஜாதிவாரி சொல்றான், சாதியை பத்தி சொல்றான். சரி, உங்களுக்கு சாதி பேரை பிடிக்கலையா, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க, இல்ல திமுக கலைஞர் கணக்கெடுப்பு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் கலைஞர் பேர், எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கிறீங்களே, இந்த கணக்கெடுப்பு கலைஞர் கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க. அப்பயாவது ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவாரான்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நான் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறார்கள், நினைச்சனா ஒரே மாசத்துல என்ன நடத்த முடியும், சட்டம் இருக்கு, நிதி இருக்கு, அரசு நிதி இருக்கு, எல்லாம் இருந்தோம், எனக்கு மனசு இல்ல. யார் சொல்றது? ஸ்டாலின். என்னால நடத்த முடியாது. ஏன் நடத்த மாட்டீங்க? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு மனம் இல்லையா, விருப்பம் இல்லையா? ஒரு நிர்வாகம் செய்கின்றவர் யார் இருந்தாலும் அவர்களுடைய மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் படிப்பு இல்ல, எத்தனை பேருக்கு வீடு இல்ல, எத்தனை பேருக்கு வருமானம் இல்ல, தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி செய்கிறீர்கள்? என்ன நிர்வாகம் இது? கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பொய் சொல்லத்துல திமுக காரங்க PhD டபுள் ட்ரிபிள் PhD. அந்த காலத்துல கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு. கோயபெல்ஸ் யாருன்னா, ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டில் ஒரு கொடூரம், கொலகாரம், படுபாவி, லட்சக்கணக்கான மக்களை கொன்றான், லட்சக்கணக்கான யூதர்களை, ஜூஸை கொன்றான். ஒரு இன வெறி பிடிச்சவன். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாருன்னா கோயபெல்ஸ் ஒருத்தவன். அந்த கோயபெல்ஸோட வேலை என்னன்னா, தினம் புதுசு புதுசா பொய்ய சொல்லுவான். மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா, மனநிலை என்ன தெரியுமா? ஒரு பொய்ய ஒரு முறை சொன்னா, டேய் அவன் பொய் சொல்றான்டா, கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு பொய்ய ரெண்டாவது முறை சொன்னாலும், டேய் அவன் பொய் தாண்டா சொல்றான். ஒரு பொய்ய, அதே பொய்ய மூணாவது முறை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேச சந்தேகம் வரும்,
என்னடா அவன் திருப்பி இது சொல்றான். 4வது முறை அந்த பொய் சொன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். 5வது முறை அதே பொய்யை சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஓஹோ உண்மையா கூட இருக்கலாம். அந்த பொய்யை 6வது முறை 7வது முறை சொன்னா நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க. 8வது முறை 9வது முறை சொன்னா நம்பிக்கை கூடும். 10வது முறை அந்த பொய்யை சொன்னா ஆமாண்டா அது உண்மைன்னு நினைச்சுப்பீங்க. இதுதான் மக்களுடைய சைக்காலஜி. தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜி என்ன, அந்த பொய்யை 3 முறை சொன்னாலே நம்பிடுவாங்க. 10 முறைலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சைக்காலஜி தான் தமிழ்நாடு மக்கள். இதை நம்பித்தான் திமுக இருக்கிறான்.